தாங்கடா. அது குதிரையாது குந்த விட மாட்டேன் தரப்பா. ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் பொழுது போச்சு. கொஞ்சமா கத்துக்கிட்டீங்களா எஜமா? எஜமா எஜமா ஜமீன்தார் இப்படியே கூப்பிடுறதுல கூட தருத்தரும். மகாராஜான்னு கூப்பிடேன். சரிங்க எஜமா. மகாராஜா வாடா, இன்னொரு வாட்டி கூப்பிடுறாடே மகாராஜா. ஆமா, எவ்வளவு திருப்தியா இருக்கு தெரியுமா எனக்கு. ஜனங்க தான் கூப்பிடல, நீயாவது கூப்பிடுறாதேனும். ஆமா, குதிரை சவாரி எப்படி வருதுன்னு கேட்டதுக்கு ஒண்ணும் சொல்லலையா மகாராஜா? யார் எனக்கு பிடிக்காத விஷயத்தை கேட்டுக்கிட்டு. எனக்கு பிடிக்காதது ரெண்டுடா. இந்த கணக்கு பாக்குறது இருக்கு பாரு, அதுவும் பிடிக்காது. இந்த குதிரை ஒண்ணு. பாப்பா குதிரைக்கு நமக்கு ஒத்து வராதரா? நமக்கு 6 அறிவு, அதுக்கு 5 அறிவு. எங்க ஒத்துக்க போகுது? நாளை காலம்புற வரைக்கும் குதிரையை பத்தி பேசாதராப்பா. குதிரைனாவே உடம்பு வலிக்குது. சரிதாங்க மகாராஜா. திங்கிட்டு ஆமா, ஏன்னா இதை நிறுத்தக்கூடாது. ராஜான்னா தின்னுகிட்டே இருக்கணும். ஆமா, நம்ம வரும்போது மைதானத்துல என்னமோ கூட்டமா கண்ணா அப்படின்னா அலைஞ்சுக்கிட்டு இருந்தாங்களே, அது என்ன? என்னங்க என்ன கேக்குறீங்களே, உங்களுக்கு தெரியாதுங்களா? இவன் யாரா? இவன் பரம்பரை ஜமீன்தாரா இருந்தா எல்லாம் தான் எனக்கு தெரியும். பாதில வந்த ஜமீன்தார்ல ஒன்னும் பிடிபட மாட்டேன்னுது. அக்கா, அதனாலதான் தலைவிதி உன்ன வந்து கேக்குறேன். அதுக்கு என்னங்க நான் சொல்றேங்க. முதல்ல உங்க மூதாதைங்களுக்கு இந்த ஜமீன் கிடைச்ச நாள வருஷம் வாடிக்கையா கொண்டாடுறது வழக்கம். அதுக்கு தான் எல்லா ஏற்பாடும் நடந்துகிட்டு இருக்கு. என்னுடைய மூதாதைகள், என்னுடைய ஜமீன். ஆட்டுக்கு தோலை உரிக்கிற மாதிரி உரிக்க. மாமுண்டி, ராணி எங்க? கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. இது ஏண்டா ரகசியமா சொல்ற? கூப்பிட்டீங்களா மகாராஜா? புரோட்டான்ஸுக்கெல்லாம் ஒழுங்கா கிராப் பண்றியா? பண்றேனுங்க. நீ மூஞ்சில புரோட்டன்ஸ வளர்த்து வச்சுக்கிட்டு இருக்க. நான்சென்ஸ். அரண்மனையில வேலை பாக்குறவன் டிப் டாப்பா இருக்க வேணும். ஆமாங்க. என்ன ஆமாங்க? வேண்டாங்க. உட்கார். ஒரு முக்கியமான விஷயம் வச்சிருக்கேங்க. வேண்டாங்க. ஏன் அடுத்தாப்புல வளர்ந்துன்னு போகுது? இது ஒண்ணுதானடா மனுஷங்கிட்ட ஒழுங்கா வளர்றது. அறிவு வளர்றது இல்ல, நல்லெண்ணம் வளர்றது இல்ல. இதுக்கு என்ன மழையா தேவை? உட்கார். வேண்டாமா? காத்தா பறந்துட்டா போல கை பரபரான்னது.